राधे कृष्णा जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो नंद गोकुल की जय। जय बोलो नंद बाबा की जय। जय बोलो यशोदा मैया की जय। அழகான ஸ்ரீகிருஷ்ண லீலா, ஜோரான நந்த கோகுலம், நந்த கோகுலத்தினுடைய கோபர்கள் கோபிகைகளுடைய அனுபவம், இது எல்லாம் தான் இந்த நந்த கோகுல விஷயத்தில் அனுபவிச்சுட்டு இருக்கோம். கண்ணன் மண்ணை தின்ற பிரம்மாண்ட காட், பிரம்மாண்ட பிஹாரி, இந்த விஷயங்களை அழகா அனுபவிச்சோம். அடுத்து பாகவதம் தசமஸ்கந்தம் 9வது அத்தியாயம். இல்லை, எனக்கு ஒரு சந்தேஷம் என்னன்னா, நான் ரொம்ப எப்பொழுதுமே சொல்வேன், பாகவதம் பிரதி ஸ்லோகம் அத்தியாயம் அத்தியாயம் நிறுத்தி நிதானமாக அனுபவிக்கணும்னு நிறைய சொல்லிகிட்டே இருப்பேன். அதை கேட்டா போலவே இது பாகவதம் எல்லாம் சேர்ந்து ஆனந்தமாக அனுபவிச்சுட்டு அந்த கிருஷ்ணலீலாஸ்தலம், அந்த பாகவதம், இது எல்லாமே இந்த 8வது அத்தியாயத்தில் தான் பரீட்சித் மகாராஜா கேட்குறான், என்ன தவம் செய்தேன் பொழுது. அப்பொழுது தான் துரோணா தரா அப்படின்ற விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக நம்முடைய சுகபிரம்ம மகரிஷி சொல்கிறார். நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசிட்டோம். யார் துரோணர், யார் தரா, அஷ்டவசுக்கள் எல்லாமே சொன்னோம். அந்த ததோ பக்திர் பகவதி புத்ரி பூதே ஜனார்தனே தம்பத்யோர் நிதராமாசீத் கோப கோபீஷு பாரத. பிரம்மதேவருடைய அனுகிரகத்தினால புத்திரனாக ஜனிச்சவரும் ஜனங்களுடைய அஜ்ஞானத்தை நாசம் பண்ணக்கூடிய பகவானான ஜனார்தனன். ஜனார்தனன்னா ஜனங்களுடைய அஜ்ஞானத்தை நாசம் செய்கிறான்னு அர்த்தம். பகவானிடத்துல அந்த தம்பதிகளுக்கு விசேஷமான பக்தி உண்டாயிற்று. கோபர்களுக்கும் கோபிகளுக்கும் பக்தி உண்டாயிற்று அப்படின்னு சொல்றார். அடுத்த ஸ்லோகத்தில் இது 8வது அத்தியாயம் கடைசியில் சொல்றார், கிருஷ்ணோ பிரம்மண ஆதேசம் சத்யம் கர்த்தும் விரஜே விபு சஹராமோ வசம்சக்ரே தேஷாம் பிரீத்திம் ஸ்வலீலயாம். பிரம்மதேவருடைய ஆக்ஞையை சத்தியமாக்கணும் அப்படின்றதுக்காக பிரபுவான கிருஷ்ணன் ராமனோடு சேர்ந்து கோகுலத்தில் ஆனந்தமாக வசிச்சுண்டு தனது லீலைகளாக அவர்களுக்கு பிரீத்தியை உண்டு பண்ணார். ஸோ பிரம்மதேவரத்தில் இப்படியும் வரம் வாங்கிக்கலாம். இப்போ நந்தகோபர் யசோதை இப்படி வரம் வாங்கிட்டா கிருஷ்ண அனுபவத்தை அனுபவிச்சார்கள். அதே இரண்யாக்ஷன், இரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன் பைதிகார்த்தனமாக வரம் வாங்கிட்டா அதற்கேற்றார் போல தேசபக்தி, அந்த அனுபவம் கிடைச்சது. ஸோ நீங்கள் பிரார்த்திக்கிறது சரியா பிரார்த்திக்கணும். என்ன வேணும், டெய்லி உங்கள் மனசு அப்படி ஆராய்ச்சி பண்ணுங்க. நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கு, என்னத்தை ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கு, யாரை ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கு, எதுக்காக ஃபோக்கஸ் பண்ணுறீர்கள், இது உங்களுக்கு தெரியணும். இப்போ ஆஃபீஸில் பிரச்சனை, ஆஃபீஸ் டென்ஷனையே யோசிக்கக்கூடாது. ஸோ இந்த ஆஃபீஸில் இந்த மாதிரி இவரால் ஒரு அவமானம் இல்லாட்டி ஒரு பிரச்சனை, ஸோ நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும், நான் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், நான் எப்படி மாறணும், ஒருவேளை என் மேலே தப்பு இல்லை அப்படின்னா இந்த விஷயத்தை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இப்படி தான் யோசிக்கணும். அவர் என்ன சொல்லிட்டார், அவர் என்ன அவமானப்படுத்திட்டார், அப்படியே விட ப்ரொக்ரெசிவாக இதனால் பிரயோஜனம் இருக்கும்படியாக யோசிக்கணும். இது ரொம்ப முக்கியம். எதையான யோசிக்கக்கூடாது. மனுஷாளுக்கு யோசனை அப்படின்றது அவசியம்.
ஆனால் எதை யோசிக்கிறோமோ எண்ணம் போல் வாழ்க்கை, மனம் போல் வாழ்க்கை அப்படின்னு. ஸோ நீங்கள் உங்கள் மைண்டில் பாரத்தையோ ஒரு விரோதத்தையோ ஒரு கடுப்பையோ ஏற்றிக்காம பாசிட்டிவாக இதை அனுபவிக்கிறத யோசிக்கணும்னா, நீங்கள் ஏதோ ஒருத்தரை பற்றி அவர்கள் பண்ண அவமானத்தை பற்றி இல்லாட்டி அசிங்கத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கலாம். அது மனசு அப்படி தான் அப்படி குழப்பம். ஆனால் அந்த யோசனைகள் என்ன ஆகும் தெரியுமா? அழகான சந்தியா காலம் டெய்லி வர்றது, ஆனால் அதை கவனிக்க மாட்டோம். இப்போ நல்ல வசந்த காலம், நிறைய குயில்கள்லாம் கூவுறது, காலை மாலை மதியம் வேலையெல்லாம் ஆனந்தமாக அதை ரசிக்க விட்டுடுறோம். நீங்கள் தூங்கும் பொழுது விட்டுடுவோம், முழிச்சுட்டு இருக்கும் பொழுது, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, தேவையான விஷயங்களை யோசிக்கலாம், தப்பு கிடையாது. அனாவசியமான விஷயங்களை யோசிக்கிறது விட்டு உலகத்தை ரசிக்கலாமே. இந்த ஈவினிங் திரும்ப வரப்போகிறது இல்லையே, ரைட்? திரும்பியும் இந்த காலை வரப்போகிறது இல்லையே, திரும்பவும் இந்த இரவு வரப்போகிறது இல்லையே, திரும்பவும் இந்த அழகான ஒரு வசந்த காலம். இப்போ இன்னும் ஒரு மாதம் போயாச்சுன்னா வசந்த காலம் முடிஞ்சு போயிடும். கரெக்ட். இப்போ வைகாசி வந்தாச்சு, வைகாசி பாதியாக போகுது. திரும்பி அடுத்த வைகாசி இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு தானே வரும், கரெக்டா? ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணணும். அதுதான் பகவானுடைய லீலையின் ரகசியம். இப்போ நான் கிடைச்சிருக்கேன், என்ஜாய் பண்ணிக்கோ. இப்போ நான் என்ன உனக்கு பூரணமாக தரேன், எத்தனை விதமாக அனுபவிக்க முடியுமோ அனுபவிச்சுக்கோ. என்னிடத்துல என்னெல்லாம் வாங்கிக்க முடியுமோ வாங்கிக்கொள், என்னிடத்துல என்னெல்லாம் கேட்டுக்கணுமோ கேட்டுக்கோ. ஸோ ஃபோக்கஸ் அதில் இருக்கணும். புரியுறதா? எப்பயோ நடந்த விஷயங்கள் அது மைண்டை நீங்கள் டைவெர்ட் பண்ணணும். அதுக்காக சொல்ல வரேன், பாசிட்டிவாக நினைங்கோ, நல்ல விஷயங்களை நினைங்கோ. இல்லை சில பேருடைய சுபாவம் ஒன்றும் மாறலையா, ரைட், மென்டலி தள்ளி போயிடுங்க வாக்கிட்டேருந்து. அவள் புரிஞ்சுக்கிறது இல்லை, என்னை கண்டுக்கிறது இல்லை, என்னை அவமானப்படுத்துகிறா. ஓகே, 2-3 சான்ஸ் பார்த்தள். உங்களுடைய அன்புக்கும் இல்லாட்டி உங்களுடைய அக்கறைக்கும் உங்களுடைய மரியாதைக்கும் அவங்களுக்கு பெரிய அருகதை இல்லைன்னா, இந்த அன்பு அக்கறை இதில் கொஞ்சம் தள்ளி நின்றுடுவோம். இதுக்கு உங்கள் எனர்ஜியையும் டைமையும் எமோஷனையும் வேஸ்ட் பண்ணணும். எனர்ஜி, டைம், எமோஷன் அதுலேயும் தள்ளி நின்றுட்டு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்கள் சாதாரணமாக போயிடும். இந்த எமோஷனல் பேண்டேஜ் எங்கே இருக்கணும், எந்த விஷயத்தில் இருக்கணும், எவ்வளவு தூரம் இருக்கணும். இப்போ ஒரு ஆட்டோவில் பயணப்படுறோம், நல்லா பழகிறார், நம்மளிடம் மரியாதையாக நடந்துக்கிறார், ஒரு நியாயமாக இருக்குது வாங்குகிற தொகை, தென் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். சம்டைம்ஸ் சில பேர் மோசமாக இருப்பா, ஒழுங்காக பிஹேவ் பண்ண மாட்டா, சத்தம் போடுமா 4 சத்தம் போட்டுட்டு ஒதுங்கி போயிடுங்கோ. இல்லை சில இடங்கள் சத்தம் போட முடியலையா, ரைட்டு, இந்த அனுபவத்தை நான் மறக்கிறேன். ஏன்னா அதை சுமந்துட்டு இருந்தால் தான் நஷ்டம். அது நடந்த ஒரு 5 நிமிஷம் நஷ்டம் இல்லை, அது சுமந்துட்டே இருக்கும் பொழுது எமோஷனலி அப்புறமா எனர்ஜி லெவலில் டைமில் ட்ரெயின் ஆகிறது அவசியம் இல்லையா? ஸோ பிரம்மதேவர் இடத்துல பிரார்த்தி சென்றார்கள். பிரம்மதேவர் சொல்லிட்டார், அதுக்காக பகவான் விதவிதமான லீலைகள் பண்ணி அவர்களுக்கு ஆனந்தத்தை உண்டாக்குகின்றார். தேஷாம் பிரீத்திம் சலீலையா. கிருஷ்ணன் விதவிதமாக உங்ககிட்ட லீலை பண்ணுறான். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் விதவிதமான லீலைகள் பண்ணுறான். வார்த்தைகள்னாலே, செயல்கள்னாலே, பார்வையினாலே, சங்கேத பாஷையினாலே இவ்வளோ லீலைகள் பண்ணுறான் கண்ணன். ஒவ்வொரு நாளும் காற்றாக உங்களை தொடரான், பூமியாக தாங்கிறான், தண்ணீராக உங்களுக்கு ஆனந்தம் கொடுக்கிறான், மழையாக உங்கள் மனசை மாத்துறான், சூரியனாக இருந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறான். அப்போ அது பாக்கியம் தானே இல்லையா? அந்த பாக்கியத்தை தான் நம்ம என்ஜாய் பண்ணணும். புரியுறதா? அதுதான் ரொம்ப அவசியம் நமக்கு. ஓகேவா? ஸோ இப்படியெல்லாம் நடந்துருக்கு. அப்போ 9வது அத்தியாயம் பாகவதம் சொல்றார் சுகபிரம்ம மகர்ஷி. ஏகதா கிருஹதாசீஷு யசோதானந்த கேஹினி
கர்மாந்தரணியுக்தாசு நிர்மமந்த ஸ்வயம் ததி. ஒரு நாள் வீட்டு வேலைக்காரிகளுக்கெல்லாம் வேற வேலை கொடுத்திருந்தா. அப்ப யசோத தானே தயிர் கடைஞ்சு கொண்டு இருந்தாளாம். அதாவது வீட்டில் எவ்வளவு வேலைக்காரா இருந்தாலும் சில வேலைகள் நாமளே பண்ணாதான் நமக்கு ஒரு சமாதானம். ரைட்? யசோதா வீட்டில் 1 கோடி மாடு இருக்கு. எவ்வளவு பால், எவ்வளவு தயிர், எவ்வளவு கிடையாது, எவ்வளவு வெண்ணெய், எவ்வளவு நெய், இத்தனையும் யசோதா சூப்பர்வைஸ் பண்ணுவான். அவருக்கு ஆள் உண்டு, அவர்கள்லாம் சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருப்பா. இப்போ வேலைக்காரர்களே சில பேர் சீனியராக இருப்பா, சில பேர் விஷயம் இருப்பா, நீ பார்த்துக்கொடி அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு நம்பிக்கையுரிய ஆட்களாக இருக்கணும். சரி, எல்லாத்துலேயுமே அந்த கவனம் இருக்கணும். யசோத நந்தராணி 1 கோடி பசு இருக்கு. அதனால ரொம்ப ரிலாக்ஸ்டாலாம் உட்காந்துட்டு இருக்க மாட்டா. அடுத்தடுத்து என்ன வேலைகள் உண்டோ கவனிச்சுட்டு இருப்பா. வேலைக்கார ஒழுங்காக வேலை பண்ணுறாளா பார்த்துட்டு இருப்பா. வீட்டுக்கு வரவாள் கவனிக்கணும். கிருஷ்ணன் என்ன பண்ணுறான்னு கவனிக்கணும். இப்படிதான் இருக்கும் லைஃப். ராஜாத்தின்றதுனால உட்காந்துட்டே இல்லை. சாப்பிட்றது, தூங்குறது, விரும்ப என்ஜாய்மெண்ட், என்டர்டைன்மெண்ட், போர் அடிச்சிடும் லைஃப். அது நிறைய பேர் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு நிற்கிறது நினைக்கலாம். நீங்கள் பண்ணுறதே ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் தானே. சமைக்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட், குளிக்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட், பார்த்து பாத்திரம் தேய்க்கிறது என்டர்டைன்மெண்ட், குழந்தைகளை பாலனம் பண்ணுறது ஒரு என்டர்டைன்மெண்ட், கணவனோடு இருக்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட். என்ன இதெல்லாம் என்ன குத்தம் கண்டுபிடிச்சிட்டு? என்டர்டைன்மெண்ட் எதையோ கற்பனை பண்ணக்கூடாது. நிறைய பேருக்கு என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற விஷயத்த கற்பனை பண்ணிக்கிறோம். அது கலைகள் எல்லாமே எப்படின்னா, நீங்கள் அழகாக வாழணும், வாழ்ந்துட்டு அதை அனுபவிக்கணும். அந்த அனுபவத்தில் நீங்கள் அப்படியே அதை தெய்வீகமாக மாற்றிக்கொள்ளணும். ஆட்டம், பாட்டம், சங்கீதம் இதெல்லாமே அனுபவங்கள் தானே. இப்போ நல்லா நீங்கள் கவனித்து பார்க்கலாம். இந்த செம்படவர்கள், மீன் பிடிக்கிறவா, மீனவர்கள் நான் பார்த்துருக்கேன். நல்ல நிறைய பேர் போய் கடலில் போய் மீன் பிடிக்கணும். இந்த கடலில் போய் மீன் பிடிக்கிறது முதல்ல இந்த போட்டை கரையிலேருந்து கடலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. நல்லா ஹெவியாக இருக்கும் இல்லையா? மணல்லேருந்து போட்டை தள்ளணும்னா எவ்வளோ எஃபர்ட்ஸ் பண்ணணும். அப்போல்லாம் ஐலசா பாடுவா. எல்லேல்லோ ஐலசா, எல்லேலங்கடி ஐலசா அப்படின்னா ஒரு ஐலசா பாடுவா. ஸோ இது அந்த அந்த ரிதமிக்கா அவளுக்கு அது ஒரு மைண்ட் செட் ஆகும். இந்த ஹெவியான போட்டை தள்ளுறதுக்கு திருப்பியும் இந்த வலையை போட்டு வலையை கடல்ல இழுப்பா. நான் பார்த்துருக்கேன், திருவனந்தபுரத்தை பார்த்துருக்கேன். அப்பயும் எல்லோ ஐலசா, இழுத்து புடி ஐலசா, நல்லா புடி ஐலசா அப்படிலாம் நல்லா இருக்கும். நான் சில இடங்கள்ல பார்த்துருக்கேன். அது ஊருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஐலசா ஒவ்வொரு மெத்தடில் வச்சிருப்பான். அது மாதிரி நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். அப்பெல்லாம் இந்த கலாசின்னு சொல்லுவா, ரயில்வேல வேலை செய்யக்கூடிய கூலி தொழிலாளர்கள். நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் தாம்பரம் தானே. ஸோ அந்த தாம்பரம் சானிட்டோரியத்துலேருந்து தாம்பரத்துலலாம் நிறைய ரயில்வே ட்ராக் போடுவோம். அப்போல்லாம் இந்த பெரிய பெரிய இந்த மாதிரி இப்போ ட்ராக் லேயிங் மிஷின்லாம் கிடையாது, இப்போ நிறைய வந்தாச்சு. அப்போ அந்த ஸ்லீப்பர் கட்டையெல்லாம் எடுத்து மாற்றி அதில் அந்த ஒரு கம்பியெல்லாம் அடித்து அதை டைட் பண்ணி அப்புறமா அந்த பெரிய தண்டவாளம் நீளமாக இருக்கும். அது எத்தனை மீட்டர் ஞாபகம் இல்லை, நல்ல பெருசு பெருசாக இருக்கும் வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் சேர்ந்து ஒரு 10-15 பேரா அப்படி தூக்கி அப்படி இழுத்துட்டு போவா. அப்போ ஒரு ஐலசா போடுவோம். அந்த ஒரு டோனுக்கு ஏற்ற மாதிரி ஒய் அப்படின்னு அப்படியே அந்த டைட் பண்ணுவா. அந்த பிடிக்கிறது அது ஒரு பெரிய கட்டிங் பிளேயர் மாதிரி இருக்கும், பெரிய இடுக்கி மாதிரி இருக்கும். அந்த தூக்கிறதுக்கு உடனே ஹொய் அப்படின்னா உடனே எல்லாரும் லாக் பண்ணுவோம். அப்புறம் ஹொய் 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 அப்படின்னா அப்படியே இழுத்துட்டு போவா. அப்புறம் ஹொய் அப்படின்னு அப்புறம் உடனே ஒரு ரிலாக்ஸ் பண்ணுவா. இது பார்த்துருக்கேன். அதே மாதிரி பெரிய பெரிய வண்டியில் சாமான் ஏற்றுறது, இது எல்லாத்துக்கும் ஒரு அப்போ இவர்கள்லாம் அந்த உடல் உழைக்கிற சமயத்தில் அந்த அந்த கடினம் தெரியக்கூடாதுன்றதுக்காக ஒரு பாட்டு பாடுவா. இப்போ குழந்தைகள் தூங்குறதுக்கு அம்மா எல்லாம் ஒரு 6-6 பாடுறாள்ல, அதே மாதிரி சில சந்தர்ப்பங்களில் பார்க்கலாம். இந்த வயக்காட்டில் வேலை செய்கிறவா நடவு நடும் பொழுதெல்லாம் ஒரு பாட்டு பாடுவா. அப்போ அவளுக்கு அவ்வளோ அழகாக கலைகள் தெரியறது. வாழ்க்கையினுடைய அந்த வாழ்வியல் முறையோட சேர்ந்து ஒரு பாட்டு.
சில பேர் நான் பார்த்துருக்கேன், சில ஜென்ஸ் லேடிஸ் பெரிய பாடகர்கள்னு சொல்ல முடியாது, ஆனால் எதையானும் பாடிண்டு அவர்கள் வேலையை பண்ணுவாள். இந்த காலத்தில் வந்து ஸ்பீக்கரில் பாட்டு போட்டு முக்கியமாக நிறைய பேர் நம்ம சத்சங்க வாட்ஸ்அப்பில் சத்சங்கம் கேட்குறோம் எல்லாரும் அந்த ஆன் பண்ணிட்டு ஆடியோ ஆன் பண்ணிட்டு நான் இன்றைக்கி சொல்கிற பிருந்தாவன விஷயத்தை நாளைக்கு கதால வேலை பண்ணும்பொழுது, காய்கறி நறுக்கும் பொழுது, இல்லாட்டி வீட்டு வேலை பண்ணும் பொழுது பண்ணுவா. சில பேர் வாக்கிங் போகும்பொழுது கேட்பா, சில பேர் பாட்டு கேட்டுட்டு வாக்கிங் போவா. ஸோ இது எல்லாமே அழகான ஒரு மெத்தட். ஸோ இது எல்லாமே என்டர்டைன்மெண்ட். அதாவது உங்களுடைய ஜீவாதாரம் இருக்கு இல்லையா, வாழ்க்கைக்காக துணி துவைக்கிறது, சமையல் பண்ணுறது, ஆஃபீஸ் போகிறது, வீட்டு விஷயங்களை பார்க்கறது, குடும்பத்தை கவனிக்கிறது, ஆஃபீஸில் பொறுப்பாக நடந்துக்கிறது, வெயில் மழை குளிர், இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வேணும் வாழ்க்கையில். சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது, ரைட்? அப்போ இது எல்லாமே என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கணும். அதை எப்படி அழகாக என்டர்டைன்மெண்ட்டாக நீங்கள் மாற்றிக்கணுன்றது தான் ஒரு பெரிய ரகசியம். ஓகேவா? இப்போ இதுக்கு எத்தனை சொன்ன யசோதாவே வேலை பண்ண, அதான் விஷயம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுடைய தாயாகவே இருந்தாலும், சகலவிதமான ஐஸ்வர்யாதிகள் நிறைஞ்சே இருந்தாலும் யசோதையும் வீட்டு வேலை செய்கின்றாள், குற்றம் இல்லை. இது ஒண்ணு. இந்த யசோதை ஏன் தானே தயிரை கடையணும்? அப்ப எவ்வளவு தயிர் அவள் கடைவாள் அப்படின்னா, கிருஷ்ணனுக்கான பால் யசோதை காய்ச்சுவா, கிருஷ்ணனுக்கான பாலை யசோதையே உரகுத்துவா, கிருஷ்ணனுக்கான வெண்ணையை தயிரை கடைஞ்சி யசோதையே வெண்ணையை எடுப்பா, கிருஷ்ணனுக்கான நெய்யை யசோதையே அந்த வெண்ணையை உருக்குவா. ஆமா, வீட்டில் எவ்வளவு பேர் வேலைக்காரா இருந்தாலும் அம்மாக்கள் தானே குழந்தைகளுக்கு சமைச்சு எல்லாம் கொடுப்பா. கரெக்ட்? அது நியாயம் தானே, அது ஒரு சந்தோஷம் தானே. அது எப்படி? அதெல்லாம் அனுபவிச்சா தெரியும், அவ்வளோதான். அனுபவிக்கணும். அதுதான் சொல்ல, நிறைய சின்ன வயசு குழந்தைகள் நான் சொல்லுவேன், வேறு குழந்தைய பெற்றுக்கிறது மட்டும் இல்லை, என்ஜாய் பண்ண அந்த மொமெண்ட்டை. அது முதல்ல நடக்கிறது, முதல்ல சிரிக்கிறது, முதல்ல அம்மான்னு சொல்கிறது, இதெல்லாம் கேட்குறது நீ கூட இருக்கணும். வேலைக்கு போகிறது, சம்பாதிக்கிறது, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் ஒரு சொஃபஸ்டிகேட்டட் லைஃப்னு பார்க்காம அழகான ஒரு லைஃப். அந்த குழந்தை ஸ்கூல்லேருந்து வர்றதா அம்மா இருக்கணும். அது பசிக்கிறது அம்மான்னு தான் வரும், அப்பான்னு வராது, ரைட்? அப்போ அதெல்லாம் என்ஜாய் பண்ண. அந்த மொமெண்ட்லாம் திரும்ப கிடைக்காது இல்லையா? நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன், நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் வந்து உலகத்தினுடைய பெருமை, லைம் லைட்டுக்கு ஆசைப்பட்டு தன் குழந்தையோட நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான். அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. நிறைய பேர் என்னத்தை சொல்றது, சில பேர் அந்த ஸ்லோகம் சொல்லித்தரேன், இந்த சொல்லி தப்பு கிடையாது. ஆனால் தன் குடும்பத்தை தொலைச்சிட்டு, தன் குடும்பத்தை அடமானம் வச்சுட்டு, தன் குழந்தைகளை கவனிக்காம பஜனையை பண்ணிட்டு, தன் வீட்டு விஷயங்களை பார்க்காம பாராயணம் பண்ணிட்டு, இதெல்லாம் ஒரு பெரிய வசந்த லெவல் நினைக்கிறாரு. வசந்த லெவலில் தாழ்ந்த லெவல். நான் பார்த்துருக்கேன் குருஜி அம்மா, எல்லாம் கிருஷ்ண பக்தி உண்டு, எல்லாம் உண்டு, வருவா போவா. குருஜி அப்பாவுக்கு பண்ண வேண்டிய காரியங்களில் நோ டிலே, அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. நான் கண்ணெதிர்க்க பார்த்துருக்கேன். அதை வேறு யாராவது வந்தாலும் இப்போ எனக்கு சமயம் இல்லை, எங்கள் ஆத்துக்காரர் நான் சமையல் பண்ணுறேன், அப்புறமா அவங்க கொண்டுடுவேன். ரொம்ப முக்கியமான விஷயம்னா சொல்லுங்க, பேசுகிறேன், ரெடி நான் வேலை பண்ணிட்டே இருக்கேன், நீங்கள் கூட பேசுங்க அப்படின்வா. நாங்கள்லாம் அப்போ வேலைக்கு போயிட்டு இருந்த போது குருஜி அம்மாட்ட பேசுகிறேன், பாரு இப்போ நான் பாத்திரம் தேய்க்க போகிறேன், அப்போ வந்து சொல்லி கேட்டுக்கிறேன், எனக்கு என் வேலையை விட்டுட்டுலாம் உட்காந்துருக்க முடியாது, புரியுறதா? நீ பாட்டு சொல்லிட்டு போயிடுவா, அப்புறம் இந்த வேலையை யார் பண்ணுவா அப்படின்வா. அதனால ஃபோக்கஸ் மாறவே மாறாது. நான்லாம் அப்படிப்பட்ட ஒரு டஃபஸ்ட் குருவினாலே உருவாக்கப்பட்டவன். அதனால என்கிட்ட இருக்க நிறைய விஷயங்கள் சூப்பர் அப்படின்னு நீங்க நினைச்சேன்னா, வாவ் அப்படின்னு நினைச்சேன்னா, அது எல்லா கிரெடிட்ஸுமே குருஜி அம்மாவுக்கு தான். அப்படி பார்த்து நான் என்கிட்ட சொல்லி வளர்க்கல, பார்த்து என்ன வளர்த்திருக்கா. ஸோ யசோதை வேலை செய்கிறாள். ஏன்னா கண்ணனுக்கான ஸ்பெஷலான விஷயங்கள் நிறைய பேர் பார்த்துக்க. பெரிய பெரிய வித்வான்கள்லாம் அவளுக்கு ஒரு கிருஷ்ணன் உண்டு, அந்த கிருஷ்ணனுக்கு அவளே தான் சமையல் பண்ணுவா, அவளே தான் நிவேதனம் பண்ணுவா.
சில பேர் வீடுகளில் சொல்லுவா, நீ குருஜி நீங்கள் வந்து நிவேதனம் பண்ணா சொல்லாது. உங்காத்து கிருஷ்ணன் நீங்கள் தான் பண்ணணும். நான் கூட நிற்கிறேன், நான் பார்க்குறேன், நீங்கள் பண்ணுங்க. அப்படி தான் நான் சொல்லுவேன். அது ஒரு சந்தோஷம். குழந்தைக்கான தாய்ப்பால் அம்மா தானே கொடுக்கணும். நிவேதனன்றது தாய்ப்பால் மாதிரி அந்தந்த அம்மா அந்தந்த பூஜை பண்ணுறவா தான் கொடுக்கணும். ஸோ யசோதை கிருஷ்ணனுக்காக ஸ்பெஷலாக பால் கறந்து, ஏன் அப்படின்னு கேட்டால் நிறைய மாடுகள் உண்டா, அதில் ரொம்ப சூப்பர் அந்த 1 கோடி மாடுகளில் தி பெஸ்ட் மாடுகளாக செலக்ட் பண்ணி, அதுலேயும் ஃபில்டர் பண்ணி அதில் தி பெஸ்ட் மாடுகளை 1000 செலக்ட் பண்ணி, அப்புறம் 100 ஆக்கி 100 10 ஆக்கி, அந்த 10ல் 1 2 செலக்ட் பண்ணி, அது ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு ஸ்பெஷலாக தீனி கொடுப்பாளாம். அதுக்குன்னே ஸ்பெஷல் புண்ணாக்கெல்லாம் போடுவாளாம். இப்போ நம்ம போடுவோம்ல தவிட்டு புண்ணாக்கு, தவிடு போடுவோம், அப்புறமா தேங்காய் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, இப்படிலாம் உண்டு. இந்த தேங்காய் எண்ணெய்க்காக தேங்காயெல்லாம் நல்லா எண்ணெய் எடுத்த பிறகு மீதி இருக்கும் இல்லையா, அது தாங்க தேங்காய் புண்ணாக்குன்னுவோம். அதுக்கப்புறமா கடலை எண்ணெய்க்காக கடலை வச்சு நல்லா இது பண்ண, அதெல்லாம் புண்ணாக்குன்னு சொல்லுவாள். சின்ன வயசில் போய் அந்த கடையில் விற்பா, மூட்டையில் அப்படியே இப்படி கடையில் அப்படியே சாதாரண அண்ணாச்சி கடையிலே போய் வாங்குவோம். அப்போ அந்த மூட்டையில் புண்ணாக்கு இருக்கும், சும்மா பிச்சு வாயில் போட்டு ஜாலியாக இருக்கும். இன்றைக்கெல்லாம் சில பிஸ்கெட்லாம் சாப்பிட்டா அந்த புண்ணாக்கு மாதிரி இருக்குது, அதுக்கு ஓன்னு வர சொல்கிறான். நான் சொல்ல, ஐயோ இது புண்ணாக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் சில பிஸ்கெட்ஸ் எல்லாம். ஆனால் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. அதெல்லாம் தான் மாடுகளுக்கு எல்லாமே ரீசைக்ளிங் ப்ராசஸ்லேயே போயிடும். அது மாதிரி நீந்து போன காய்கறிகளா, சாதம் வடித்த தண்ணீரா, இதெல்லாம் ஒரு தொட்டியில் போடும். கழுநீர்னு பேர் அதுக்கு, கழநீர் சொல்லுவோம். கழுநீர் அதுலேயே அந்த இந்த காய்கறியோட தோல் காய் எல்லாம் போடும், எல்லாத்தையும் அது சாப்பிட்டு போகும். மீந்து போன சாதம் இதெல்லாம் நான் இன்னைக்கு இப்போ நிறைய நான் பார்க்குறதுன்னா புரியல பார்க்குறேன் அந்த மாதிரி நிறைய. அப்புறம் பிருந்தாவனத்தில் அப்போ சுகம். ஸோ இந்த சில மாடுகளை செலக்ட் பண்ணி அந்த மாடுகளுக்கு ஸ்பெஷலான புல்லெல்லாம் கொடுப்பாளாம். அது பலவிதமாக பெயர் உண்டு. அதில் வந்து முக்கியமாக சொல்கிறா புஷ்பகந்தா அப்படின்னு பேரா அந்த பாலுக்கு, இல்லாட்டி பத்மகந்தா பால்னு பேரா அதுக்கு. அதில் அந்த பால் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும், அவ்வளவு திக்காக இருக்குமா, அது சுபாவமாகவே ஸ்வீட்டாக இருக்குமா. நீங்கள் பாலை சுண்டை காய்ச்ச ஒரு திதிப்பு வரும். நீங்கள் சர்க்கரையே போட வேண்டாம், நல்ல பால் காய்ச்ச ஒரு சுண்டை காய்ச்ச பசும்பால் நல்ல திதிப்பு வரும். இந்த ஸ்பெஷல் பால் அதுக்கு பேர் பத்மகந்தா க்ஷீரம், இல்லாட்டி புஷ்பகந்தா க்ஷீரம். அது தாமரை வாசனை, பூ வாசனைன்னு. அதில் அந்த மாடு கொடுக்கும்போது அதுக்கு என்னமோ ஏலக்காய் என்னெல்லாமோ சேர்த்து கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் தனியாக பாலில் வந்து இதெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லையா, பால் வரும்பொழுது அப்படி இருக்குமா. ஸோ அந்த ஸ்பெஷல் பால் யசோதையே கறப்பா சமயத்தில், முக்கால்வாசி யசோதை தான் கறப்பா அந்த மாடை. யசோதையே அந்த பாலை காய்ச்சுவா, யசோதையே அந்த பாலை கண்ணனுக்கு எடுத்து கொடுப்பா, யசோதையே அந்த பாலை உரகுத்துவா, யசோதையே அந்த தயிரை கடைவா, யசோதையே அந்த வெண்ணெயை எடுத்து யசோதையே உருக்கி யசோதையே கண்ணனுக்கு கொடுப்பா. ஸோ கர்மாந்தரணியுக்தாசு நிர்மமந்தஸ்வயம் ததீப். அழகா அவ பால் காய்ச்சறா, அந்த தயிர் கடையிறாளாம். யானி யானீக கீதானி தத்பால சரிதானி ச ததி நிர்மந்தனே காலே ஸ்மரந்தி தான்யகாயத. அந்த தயிர் கடைகிற சமயம் ததி நிர்மந்தனே காலே, அழகா தயிர் கடைகிற சமயத்துல தத்பாலச்சரிதானி யானி. இப்போ இவ்வளவு நேரம் இந்த பாகவத் என்னெல்லாம் பாலச்சரிதங்கள் சொல்லப்பட்டதோ அதையெல்லாம் நினைச்சுண்டு யசோத பாட்டு பாடுவாளாம். கண்ணாவாமணி வண்ணாவா கண்ணெதிரே வந்து நீ காட்சி தருவாய், கண்ணெதிரே வந்து நீ காட்சி தருவாய், கண்ணெதிரே வந்து நீ காட்சி தருவாய். குழந்தையாய் நின்று கொஞ்சி நீ சீராட்டி
சிரித்தால் குழந்தையாய் நின்று கொஞ்சி நீ சிரித்தால் கோடி இன்பம் இன்பம் என்று கூடிக்கொள்ளுவேன். கோடி இன்பம் இன்பம் என்று கூடிக்கொள்ளுவேன். கோடி இன்பம் இன்பம் என்று கூடிக்கொள்ளுவேன். கோபாலா கிருஷ்ணா முகுந்தா என்றழைத்து கோபாலா கிருஷ்ணா முகுந்தா என்றழைத்து வேதத்தின் வேதனையை தீர்க்கச் சொல்லுவேன். வேதத்தின் வேதனையை தீர்க்கச் சொல்லுவேன். வேதத்தின் வேதனையை தீர்க்கச் சொல்லுவேன். வேதத்தின் வேதனையை தீர்க்கச் சொல்லுவேன். அது குருஜி அம்மாவோட அந்த பாட்டு. யசோதை அந்த மாதிரி அழகா கிருஷ்ணனை நினைச்சுட்டு பாடுறாளாம். ஆண்டாள் சொல்றா இல்லையா, என்ன சொல்றா? அழகாக காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேத்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர்மத்தினால் ஓசை படுத்த தைரவம் கேட்டிலையோ. ஓசைப்படுத்த ஓசைப்படுத்த. இந்த கோபிகள்லாம் கழுத்து நிறைய காசு மாலை எல்லாம் போட்டுட்டு அச்சுத்தாலி எல்லாம் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸாக தயிர் கடையிறாளாம். தயிர் கடையிற சமயத்தில் ஜோரா கிருஷ்ணகானம் பண்ணுறாளாம். காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சி யர்மத்தினால் ஓசைப்படுத்த. அந்த மத்தோட சத்தம் சர் 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 சத்தம் கேட்கறது. டக் டக் அப்படி 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 ஓசைப்படுத்த. ஓசைப்படுத்த. இந்த ஓசை கிருஷ்ணனை படுத்துறதான். அவ்வளவுதான். என்னாச்சு? நாளைக்கு சொல்றேன். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா राधे. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो यशोदा मैया की जय. जय बोलो नंद गोप महाराज की जय. जय बोलो नंद गोकुल की जय. जय 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 बोलो पूज्य श्री श्री अम्मा की जय. राधे कृष्णा.